இதுலையா? இதில் தான் போகணுமா? எவ்வளோ தூரம் இதே மாதிரி ஒரு இது இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த கால் லெஃப்ட் சைடு கால் வந்து ரைட் சைடு வைங்க. இப்போ வெல்கம் டு மிஸ்டர் பிளாக் பைக்கர். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹொசூரில் இருக்கோம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு சின்னதாக வந்து ஒரு மலை ஏற போகிறோம். அது வந்து கொஞ்சம் டேஞ்சரஸாக இருக்குமா, அதாவது நம்ம மேலே ஏறதே வந்து ரிஸ்க்காக இருக்கும். நம்ம வந்து அந்த இடத்துல வந்து நிறைய பேர் வராங்க, கோயில் மாதிரி தான் கிட்டத்தட்ட. ஆனால் நம்ம வந்து கோயிலுக்காக போகிறதில்ல, ஜஸ்ட் வந்து அந்த மலை ட்ரெக்கிங் பண்ண போகிறோம். மலைனா ரொம்ப பெருசெல்லாம் கிடையாதுங்க, சின்னதுன்னு தான் சொன்னார். நம்ம ஃப்ரெண்டு தான் வந்து கூப்பிட்டு போகிறாரு. ஜஸ்ட்டு வாங்க எங்கள் ஊருக்கு போய் ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. நம்ம கூட பின்னாடி வர்றது பார்த்திங்கன்னா பாலான் அப்படின்ட்டு நம்ம ஃப்ரெண்டு போயிட்டுருக்கோம். அவருடைய ஊருக்கு தான் போயிட்டுருக்கோம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் தான். அங்கே போய் ஜஸ்ட்டு நம்ம ஒரு அட்வென்ச்சர் மாதிரி தான் பண்ண போகிறோம். அது எப்படி இருக்குன்னு அப்படி பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அந்த மலை பார்த்திங்கன்னா ஒரு முனீஸ்வரர் கோயில் பக்கத்துலேயே ஒட்டியே இருக்குது. நம்ம அந்த மலை மேலே ஏறுறதுக்கு பார்த்திங்கன்னா அந்த மலை உள்ளெல்லாம் போய் ஏறுற மாதிரி இருக்குமா. அதனால் வந்து கொஞ்சம் உள்ள பாம்பெல்லாம் இருக்கும். மேலே ஏறுறதே பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல், ஒரு அட்வென்ச்சர் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டு சொல்லிட்டு வராது. அது மலை ஆனால் ரொம்ப சின்னது தான் அப்படின்றாங்க. என்னென்னா ஒரு 60 அடி அந்த மாதிரி தான் இருக்குமா. 60 அடினா எனக்கு சரியாக அவ்வளோ மீட்டரில் தெரியல. இந்த 60 அடி 70 அடி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னதாக இருந்தாலும் ஜஸ்ட்டு வந்து அந்த இடத்துல வந்திங்கன்னா நல்லாயிருக்கும். அது சைடில் வந்து ஃபால்ஸ் நிறையா இருக்குது. முடிஞ்சால் நம்ம ஃபால்ஸையும் கவர் பண்ணலாம். ஆனால் டைம் இருக்கான்னு தெரில, முடிஞ்சால் அதையும் கவர் பண்ணலாம். அதேமாதிரி அந்த மலை ஏறி நம்ம எப்படி இருக்குன்ற ஒரு சின்னதாக நம்ம எடுத்த உடனே ஒரு பெரிய மலையில் தான் போய் ஏறணும். அங்கே தான் நம்ம இப்போ இந்த நார்த் சைடெலாம் பார்த்திங்கன்னா நிறைய மலை இருக்கும். இந்த ரீல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் ரொம்ப டேஞ்சராக இருக்கும். அதெல்லாம் நான் வீடியோவை பார்க்கும்போது பயப்படுவேன், எப்படா இதெல்லாம் போகிறீங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த பயம்லாம் போகிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம சின்னதாக ஒரு ஸ்டெப்பாக போகணும். ஒரு சின்ன மலை ஏறி பழகணும். நான் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் ட்ரெக்கிங்கெல்லாம் கூட இப்போ தான் ரீசெண்டாக தான் ஸ்டார்ட் பண்ணேன். அந்த கொழுக்கு மலையிலேருந்து தான் நான் இதெல்லாம் பார்க்கலன்னா என்னுடைய ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். ட்ரெக்கிங்கெல்லாம் கூட நான் இப்போ தான் போகிறேன். அதுக்கு முன்னாடியெல்லாம் ட்ரெக்கிங்கெல்லாம் என்னன்னே தெரியாது. ஜஸ்ட் அப்படியே இந்த ரொம்ப தூரம் நடக்கவே மாட்டேன். அந்த மாதிரி ஒரு ஆள் தான் நான். இப்போ அந்த ட்ரெக்கிங்கு இதெல்லாம் போகும்போது நம்ம கொஞ்சம் பயம் விட்டு போகும். ஒரு இடத்துல நம்ம திடீர்னு போயிட்டு நம்ம போய் ஆகணும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போவாங்க, நம்ம போகும்போது பார்த்திங்கன்னா பயமாக இருந்தால் வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ வந்து இந்த மாதிரி சின்னதாக வந்து அப்போது டைம் கிடைக்கும் போது ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் நல்லாயிருக்கும், கொஞ்சம் டேஞ்சரஸாக இருக்கும். ஸோ அது எப்படி அப்படின்ட்டு பார்க்கலாம். நம்ம அந்த இடம் தான் போய்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர்ஸ். ஒசூர்லேருந்து பார்த்திங்கன்னா தருமபுரி, ராயக்கோட்டா தருமபுரி போகிற ரூட்டில் இருக்குது அந்த பிளேஸ். அங்கே போய் நம்ம வந்து போகிறது ஒரு வீடியோ, வர்றது வீடியோலாம் கிடையாது. இது ஒரே வீடியோ தான். ஏன்னா நம்ம ரொம்ப பக்கம்தான். அதே மாதிரி தண்ணி இப்போ பார்த்திங்கன்னா அதிகமாக தான் வந்துட்டுருக்கு. அது போய் முடிஞ்சால் நான் கவர் பண்ணுறேன். இல்லைனா வீடியோ லென்த்தாக இருந்துச்சுன்னா நான் இன்னொரு வீடியோ கூட போடுவேன். ஜஸ்ட்டு வந்து எப்படி ஏற போகிறேன், எனக்கு ஏறவே தெரியாது. ஆனால் நான் எப்படியெல்லாம் கஷ்டப்படுறேன் அப்படின்றத நீங்கள் பார்த்து சிரிங்க. அதுக்காக வெயிட் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் தூரம் தான். நம்ம போயிட்டு ஊர் சேர்ந்த உடனே அந்த ஊர் பேர் மறந்துட்டேனே. ஊர் பேர் என்ன? அது ஒரு பேர். நல்ரல்லப்பள்ளி. ஓகே. மேப்பில் பார்த்தீங்கன்னா நல்லராலப்பள்ளின்னு போட்டிருக்கோம் மேப்பில். ஓகே. இங்கே இருக்க பிரச்சனையே அதுதான். தமிழ்லேயும் இருக்கும், கன்னடாலேயும் இருக்கும்ல. எப்படின்னா ஸ்லாங் மாறும் இல்லைங்களா? தெலுங்குல சொல்லுவோம் ஒரு மாதிரி இருக்கும். அங்கே நம்ம ஒசூர் நம்ம ஒரு மாதிரி சொல்லுவோம். அவங்க இல்லை, வேறு டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க. ஆமாம், அவங்க ஸ்லாங் மாறும். இதான் சொன்னீங்களா? ஓகே. இப்போது அதாவது நல்ரல்லப்பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே சொல்லிப்போம். ஏன்னா எனக்கும் அதுதான் வாயில் நல்லா வருது. ஒசூர்லேருந்து அது ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ், அதாவது ஒரு 25 கிலோமீட்டர் கிட்ட தான் இருக்குது. நீங்கள் வந்து இது வரைக்கும் இந்த மலைலாம் ஏறுவீங்களா அப்படின்றதெல்லாம் ஜஸ்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் வந்து ரொம்ப பயப்படுவேன். ஹைட்டு வந்து பார்த்தோன்னா நான் ரொம்ப பயப்படுவேன். மேலே ஏறிடுவேன். ஆனால் கீழே இறங்கும் போது நான் ரொம்ப பயப்படுவேன். நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், அது எனக்கு பயம். ஹைட்டை பார்த்தா பயம் அப்படின்றதான் இருக்குது. அந்த ஹில்ஸெல்லாம் வந்து எப்படியெல்லாம் வண்டி ஓட்டுவேன் அப்படின்னா முன்னாடி ரொம்ப யோசிச்சுருந்துருக்கேன். நான் ஊட்டி போகும்போது கூட யோசித்தேன். ஏன்னா ஊட்டி போகும்போது தான் ஃபஸ்ட்டு நான் சோலோவாக வண்டி எடுத்துகிட்டு நான் ஹில்ஸில் ஏறினேன். ஏறிடுவேனா ஓட்டிடுவேனா அப்படின்லாம் பயந்து ஓட்டினேன். அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து கீழேருந்து தூரத்துலேருந்து பார்க்க வந்து நமக்கு பெருசாக பயமாலாம் இருக்கும்.
பக்கத்தில் போயிட்டோன்னா ஃபேஸ் பண்ணிட்டோன்னா ஒன்ஸ் நம்ம அதை ஃபேஸ் பண்ணுறோன்னா நமக்கு அந்த பயம்லாம் போயிடும். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு இது ஒரு சின்ன மலை தான் இருந்தாலும் வந்துட்டு கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம அதை எப்படின்னு ட்ரை பண்ணிடலாமே. இப்போ நமக்கு சின்ன மலையாக இருந்தாலும் பெரிய மலையாக இருந்தாலும் மேலேருந்து கீழே பார்த்தோன்னா பயம்தான். அதே மாதிரி ட்ரோன் ஷாட்டு கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதுக்கும் பார்த்து வெயிட் பண்ணுங்கள். நம்ம ட்ரோன் ஷாட் முடிஞ்ச அளவுக்கு இங்கே போகிற வழியே எடுத்தாலும் எடுக்கலாம். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இப்போ தான் எடுத்தேன். ஆக்சுவலாக வந்து எடுக்கலாமா வேணாமான்னு டவுட்லேயே எடுத்தோம். ஏன்னா ஃபாரஸ்ட் ஏரியா ஒட்டியே இருந்தது. சரி நமக்கு வந்து சேட்டலைட் சிக்னல் காமிக்கலைன்னா நம்ம அது ஒரு சாக்காக கிளம்பிடலாம் அப்படின்னு பார்த்தேன். சேட்டலைட் வந்து உடனே கனெக்ட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக வந்து நம்ம ட்ரோன் பறக்க விடணும்னா அதில் வந்து சேட்டலைட் கனெக்ட் ஆகணும். 20 சேட்டலைட் கனெக்ட் ஆனால் மட்டும்தான் நம்மளால் பறக்க வைக்க முடியும். ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம். அது கிடைக்கலன்னா நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு பார்த்தா வச்ச உடனே சேட்டலைட்டு டக்குன்னு ஒரு எப்படி வந்து ஒரு 2 நிமிஷம் ஆகும் சேட்டலைட் கனெக்ட் ஆகிறதுக்கு. ஆனால் இப்போன்னு பார்த்து கரெக்டாக ஒரு 10 செகண்ட்லேயே ஆகிடுச்சு. அதனால் அப்படியே வந்து பறக்க விட்டாச்சு. இந்த மாதிரி எப்போயுமே வந்து நம்ம ட்ரிப்பு போகும்போது ஒரு ட்ரோன் ஷாட் இருக்கும். அதே மாதிரி ஸ்பாட்லேயும் வந்து கண்டிப்பாக ட்ரோன் ஷாட்டும் இருக்கும். கண்டிப்பாக எடுப்பேன். ஸோ ட்ரோன் ஷாட்டுக்காக வெயிட் பண்ணுங்கள். ட்ரோன் ஷாட் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ண சொல்லுங்கள். நான் வந்து இப்போ தான் பிகினர். அதனால் வந்து ட்ரோன் ரொம்ப ஹைட்டாகவும் ரொம்ப லாங்காகவும் வந்து எனக்கு விட பயமாக இருக்குது. நீங்கள் எனக்கு வியூஸ் வரல, சப்ஸ்கிரைப் வரல அப்படின்றதெல்லாம் எனக்கு பிரச்சனையே கிடையாது. நான் பண்ணுற வீடியோ என்னுடைய ஒர்க்கு நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். உட்காந்து கூட நல்ல ஆள் ப்ரோ சார்ஜ் போட்டு வா. அருண், என் பேரும் அருண். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோயிலோட வந்து இப்போ எப்படின்னா இந்த கோயிலோட சுற்று ஏரியாவில் இந்த கோயில் கட்டின எந்த இடத்துலையும் அந்த மாதிரி முகாம்சம் இல்லை. இதுதான் அந்த மாதிரி இருக்குது இந்த சாமி தான். அதனால் பெங்களூர்லேருந்து இல்லை எல்லா இடத்துலேருந்து வருவாங்க. இன்னும் லாங்லேருந்து கூட வருவாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஹையஸ்டான பெங்களூர். ஓகே அதாவது நம்ம இங்கே வந்து ஸ்லிப்பர் இங்கேயே வந்து விட்டுருங்க. போகிறீங்களா? இல்லை நீங்கள் யாராவது ஒருத்தர் முன்னாடி போங்க, எனக்கு வழி காமிங்க. இங்கே சாமி இருக்கனால நம்ம வந்து ஸ்லிப்பர் போட்டு போகக்கூடாது. அப்படியே வந்து நம்ம மேலே போக போகிறோம். ஆக்சுவலாக இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மலை மாதிரி தான் இருக்குது. ஒவ்வொரு பாறையுமே தாண்டி தான் போகிற மாதிரி இருக்கும். எவ்வளோ நேரம் ஆகும் ப்ரோ மேலே ஏறுறதுக்கு? 10 நிமிஷத்தில் ஏறிடலாமா? இதுலையா? இதில் தான் போகணுமா? போகலாம். உள்ளே எதுவும் இருக்காதுல்ல? எதுவுமே இருக்காது. நம்பி வரலாம். பார்த்து போங்க ப்ரோ. எவ்வளோ தூரம் இதே மாதிரி இருட்டாக இருக்கும்? என் லைட் எதாவது அடிக்கிறீங்களா? லைட்டா டார்ச்சு ஃபோன் அப்படி கொடுங்க. ஓகே அடிச்சிட்டாங்க. இதில் வேணால் வரலாம்ல? இதில் வாங்க. இல்லையா? அப்படியே கேமரா பிடிச்சிக்கோங்க. மெதுவாக போங்க. நான் ஈஸியாக வந்துடுவேன். வர்றது. ஓகே தேங்க்யூ ப்ரோ. இங்கே தான் சைடில் அப்படியே காமிங்க. ஓகே மேலே ப்ரோ. எவ்வளோ தூரம் இதே மாதிரி போகுது ப்ரோ? ஏதோ இருக்குது. வவாலா? எதுவும் பண்ணாதில்ல வவால்? ஓகே ஐயோ
ஐயோ வவால் ப்ரோ வவால் இருக்கு. எது பண்ணாதுல வவால் ப்ரோ? என் சைடு போயிருக்கீங்க, ரைட்டா லெஃப்டா? லெஃப்ட். ஓகே. ஓ கொஞ்சம் தூரம் தானா? இப்போ பெங்களூரில் இருக்கவங்களுக்கு இங்கே தெரியுதுன்னா இங்கேருந்து போனவங்க தான். இன்னும் அங்கேருந்து போனவங்க இல்லை, மற்றபடி எல்லாமே சொல்லி தெரியுறவங்க. சொல்லி ஓகே இந்த மாதிரி அங்கே போயிட்டு வந்தோம், நல்லது நடந்திருக்கு தெரிஞ்சவங்க வந்து வேண்டுதல் பண்ணி இந்த கோயிலோட பவரே அதான். யார் வந்தாலும் கைவிட மாட்டார் அந்த மாதிரி. ஓகே. இன்னொன்று இப்போது இங்கே சாமி இங்கே இருக்கு. ஓகே, நம்ம ஏன் மேலே போகணுன்ட்டு மேலே போய் வந்து நம்ம வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்காக அங்கே போய் விளக்கு பற்ற வைப்போம். மேலே ஏறி குகையில் போய் நம்ம என்ன இருக்குது எப்படின்னா ஒரு ஏதாச்சும் ஒரு சம்திங் இருக்குது அப்படின்னும் போது நம்ம மேலே போய் விளக்கு பற்ற வச்சா ஒரு வேண்டுதல் நிறைவேறும். அப்போ இருந்தே நாங்கள் இருக்கிறது முன்னாடி இருந்தே எங்கள் முன்னோர்கள் சொல்லி எங்களுக்கு தெரியும். இல்லை ஆமாம் வரும். எனக்கு ஈஸியாக இருக்கணும் பள்ளி அப்படியே இதில் இங்கேருந்து இப்படியே போகலாம் ப்ரோ. எது ஈஸியாக இருக்கும்? இப்படி போகலாமா? ஈஸியாக இருக்குமா? உங்களுக்கு வீடியோ கொஞ்சம் த்ரில்லாக இதில் போகலாம். த்ரில்லு பிரச்சனை இல்லை. ஓகே ப்ரோ, இதில் ஏற போகிறோமா? ஸோ அதில் வரீங்களா? ஐயோ இது ஏற முடியுமான்னு தெரியல. இதில் வந்துட்டுருக்கீங்க, ஒரு அசால்ட்டாக ஏறுறீங்க. ஸ்டெப் இருக்க மாதிரி. இதே மாதிரி தான் ஃபுல்லாக ஏறணுமா ப்ரோ? ஐயோ ப்ரோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எங்கே ப்ரோ கால் வைக்கிறது இல்லை? இந்த குடும்பம் ஃபஸ்ட்டு இந்த கால் லெஃப்ட் சைடு கால் வந்து ரைட் சைடு வைங்க. இப்போ பார்த்து மெதுவா ப்ரோ. கை கொடுக்காம ஏறினா தான் நல்லா க்ளீனாக ஏற முடியும். அப்படியா? ஐயோ இல்லைன்னா கிரிப் இருக்காது உங்களுக்கு. ரோடு கூட இருக்கல, சின்ன வழி, இந்த வழி தான் இருந்தது. இந்த வழி தான் ப்ரோ. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வழி தான். ஸோ இப்போ வந்து ரோடு போட்டது. இப்போ வந்து கிளியர் பண்ணி ரோடு போட்டது. ஓகே ஓகே. இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம இதுதான் வழி. இது பார்த்தீங்கன்னா இதுதான் வழி. அதாவது ஜஸ்ட் வண்டிலாம் வராது. இப்போ வண்டி வர மாதிரி விட்டுருக்காங்க. இதெல்லாம் ஃபுல் டவுனாக இருந்தது. இதெல்லாம் எதுவுமே ஃப்ளாட்டாக எதுவும் இருக்கல, ஃபுல் டவுனாக. இதெல்லாம் ஃபுல்லாக மண் கொட்டி லெவல் பண்ணி இப்போ தான் ரீசன் எடுத்தது. ஊரில் இதுதான் ஃபேமஸ். இது மேலே ஏறணுமா ப்ரோ? இன்னும் மேலே ஏறலாம். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா பெங்களூர்லேருந்து ஸோ இந்த வெளியேருந்து வராங்க பார்த்தீங்களா, எல்லாருமே மேலே ஏறுவாங்க ஜென்ரலாக. ஓகே ஓகேங்க. இங்கே இந்த இடத்துல அதுதான் ஃபேமஸ். ஓகே, கோயில் தான் இந்த இடம்னா. இப்போ நார்மலாக ஒரு கல்லுமலை ஏறதுக்கே லேடிஸ் எல்லாம் பயப்படுவாங்க. ஆல்சோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லேடிஸ் வந்து தைரியமாக ஏறுவாங்க. இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் லேடிஸே ஏறுவாங்க மேலே வரைக்கும். ஓகே சூப்பர். அப்போ நான் தான் ரொம்ப பயந்துருக்கேன் போல. இல்லை, அங்கே ஒரு கால் இருக்கும் பாருங்க, கிரிப் இருக்கும். ஏறிடுவான், இறங்குறதா பிரச்சனை. இப்போ இறங்கலாம் அந்த சைடு வச்சுக்கலாமா? கொடுங்க ஃபஸ்ட் கை கொடுங்க. கை கொடுங்க ப்ரோ. பரவாயில்ல, கை கொடுங்க, நான் பார்த்துக்கிறேன். பார்த்து அந்த கை கொடுங்க ப்ரோ. கால் தூக்கி வைங்க. பார்த்து கால் தூக்கி வைங்க. கை வச்சுக்கிறேன். ஓகே ப்ரோ. ஒன்றும் பார்த்து ஓகே. இங்கே பாருங்க, ஃபுல்லாக ஏறிட்டோம். ஓ ஏறிட்டேன். இறங்குறது இப்படியா? இதுலையா? இல்லை இறங்கிக்கலாம் ப்ரோ.
இதில் இறங்கிக்கலாம் அப்புறம் ஏறுவோம் நாங்கள்லாம். இதில் தான் பற்ற வச்சு வேண்டுதலை ஓகே. இந்த ஓவர் வியூ இங்கே வந்து பற்ற வச்சு நம்ம வேண்டுதலை வந்து நிறைவேற்றிப்பாங்களாம். ஓகே, கொஞ்சம் ரிஸ்க்கான பிளேஸ் தான். ஓகே, அப்படியே நம்ம கீழே இறங்குவோம். கீழே இறங்குறது தான் எனக்கு பண்ணி இருக்குது. ஹைட்டுனா எனக்கு கொஞ்சம் பயம், கால் நடுங்கிறது. இந்த பக்கம் பார்த்துக்கலாம். இந்த பக்கம் இறங்கிடலாமா? இல்லை, அந்த கார் நல்லா இருக்கு. இப்போ மேலே ஏறுறது வேறு லெவலில் இருந்துச்சு ப்ரோ. கண்டிப்பாக ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. ஆகும். நான் இது ஹைட் ஏறினாவே பயப்படுவேன் கொஞ்சம். நான் இன்னும் நிறைய ஏறணும். சரி, ஃபஸ்ட் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி பழகிக்கலாம். ஓகே ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ, பார்க்கலாம். தேங்க்யூ. வாய்ஸ் வேறு லெவலில் இருந்தது எக்ஸ்பீரியன்ஸு. ஆனால் ரொம்ப இவ்வளோ சின்னதாக இருக்கும்னு நினைக்கலாம் மலை. ஆனால் வந்து உள்ளே வேறு லெவலில் பயந்துட்டேன் நான். மேலே ஏறும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருந்தது எனக்கு. என்னடா இது சின்ன மலைன்னாலாம் நீங்கள் கேட்கலாம். ஆனால் இந்த மாதிரி நான் மலையெல்லாம் ஏறினது கிடையாது. இந்த மாதிரி ஒரு கீழே விழுற ஸ்டேஜில் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோவில்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பவர்ஃபுல்லான சாமியம். அதெல்லாம் சொல்லும் போது பார்த்திங்கன்னா தெரிஞ்சுது. ஓகே, நமக்கு வந்து ஒரு நல்ல மலை ஏறுற எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. இதே மாதிரி நிறைய மலை ஏறுவேன். ஸோ அதுக்கான ஒரு பேஸ் மட்டும் தான் இதுன்னு சொல்லலாம். ஓகே மக்களே, வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன பிளேஸ்க்கும் நம்ம கவர் பண்ணலாம். பெரிய பெரிய ஊருக்கும் போகலாம். ஏன் நம்ம ஃபாரின் கூட போக வாய்ப்பு இருக்குது. ஸோ வீடியோக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள். பார்த்துட்ருக்கவங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க நெக்ஸ்ட் வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள். ஓகே மக்களே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.